ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இதுதான் சிவகோபால் மிஸ்ரா வந்து பண்ண ட்வீட்டு. ஸோ இதில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷன் பற்றி அவங்க என்ன வந்து பேசினாங்களோ, அது என்ன வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. இதில் வந்து குறிப்பாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 3.833 வந்து அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் புதுசாக வந்து என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மினிமம் வேஜ் குறைந்தபட்ச சம்பளம் வந்து 18,000லேருந்து 69,000 வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே அதிகபட்ச வேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.25 லட்சமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம இந்த டியூட்டோட அடிப்படையில் இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த 66 பாயிண்ட்டுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் சேலரி இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6% வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பே லெவலில் வந்து இவரே வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து அவங்க டேபிளாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த டியூட்டோட அடிப்படையில் தான் அந்த லெட்டர்லாம் நம்ம எடுத்து இந்த வீடியோ வந்து உங்க முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கோம்.